இதை நான் நார்த்தங்காய் இந்தமாதிரி சீசன் கிடைக்கும்போது ஊறுகாய் போட்டு வைப்பேன். பட் ஊறுகாயெலாம் குழந்தைகள் அவ்வளோ சாப்பிட்றதில்ல ஊறுகாய். பட் நார்த்தங்காய் உடம்புக்கு ரொம்ப அவசியம் அப்படின்றதுனால இதில் நான் இப்போ ரசம் வைப்பேன். நான் ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக எலுமிச்சை ரசம் மாதிரியே தான். உடம்புக்கு அவ்வளோ நல்லதுனால கொஞ்சம் இந்த இதுமாதிரி ரசம் பண்ணும்போது கொஞ்சம் இதுமாரி கொஞ்சம் பழுத்தது எடுத்திங்கன்னா ரொம்ப புளிப்பு இருக்காது. ஆனால் இன்னொன்று என்னென்னா அது ஜூஸ் எடுக்கும்போது கொஞ்சோண்டு வாயில் விட்டு பாருங்கள். சில நார்த்தங்காய் கசப்பு இருக்கும். அதுதான் நல்லா இருக்காது. ஆக்சுவலி நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். அது அங்கே எல்லாமே ஸ்வீட்டாக இருக்கும். பெங்களூர் இங்கெல்லாம் கொஞ்சம் சம்டைம்ஸ் கசக்கிறது. ஸோ பார்த்துட்டு அது வாங்குங்க. பட் இந்த ரசம் தெரியவே தெரியாது எந்த எலுமிச்சை ரசமாக அது மாதிரி எதுவுமே அவங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. பட் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது நம்ம சாதாரணமாக வைக்கிற ரசம் மாதிரி தான். ஜலம் எடுத்துட்டு ஜலத்தில் இந்த ஒரே தக்காளி எடுத்துட்டுருக்கேன். நல்லா மசிச்சு போட்டுருக்கேன். அதுதான் டேஸ்ட்டு. நீங்கள் நறுக்கி போடுறதோட இப்படி கையில் பிசைஞ்சு போட்டால் அது ஒரு டேஸ்ட். அது ஒரே ஒரு தக்காளி, பச்சை மிளகாய் ஒரு குட்டியாக 2 எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, உப்பு இது போட்டு அப்புறம் கொஞ்சோண்டு பாருங்கள் இது பொடி பண்ணிட்டுருக்கேன். ரசப்பொடி இருந்தால் ரசப்பொடி போட்டோங்க. அப்படி இல்லைன்னா மிளகு, ஜீரகம், ஒரே ஒரு 1 இல்லை 2 மிளகா, தனியா இது அப்படியே சும்மா மிக்சியில் பொடி பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு இந்த தக்காளி வேகிற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும் ஜலத்தை. இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து இந்த தக்காளி பழம் நல்லா வெந்துடணும். அந்தளவுக்கு ஆகும். ஒரு 10 நிமிஷம் ஆகும்போது எப்படியா அது கொதிக்கட்டும். கொஞ்சோண்டு துவரம் பருப்பு நான் வேக வச்சு வச்சுட்டுருக்கேன். துளியோடு ஜலம் நல்லா கரைச்சி எடுத்துட்டுருக்கேன். அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அந்த துவரம் பருப்பும் போட்டு உப்பு கொஞ்சோண்டு சர்க்கரையும் போட்டு உப்பு போட்டுட்டேன். கொஞ்சோண்டு சர்க்கரையும் போட்டு பொங்கி வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுவேன். அப்புறம் நெய்யில் ஒரு கடுகு தாளித்து கொட்டணும். அது இறக்கி வச்சதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதை ரசம் எடுத்துக்க போகிறேன். அந்த ரசத்தை போடுறேன். ரசம் இதில் எடுத்துக்கிறேன். ஒரு பழம் போகிறேன். இந்த ரசத்துக்கு இந்த அளவு பாத்திரத்துக்கு இந்த ஒரு பழம் போகிறோம். இந்த ஜூஸ் பண்ணிக்கிறேன். அது கொதிச்சுட்டுருக்கு. இந்த இடத்துல கொஞ்சம் கடுகு தாளித்து வச்சுன்றேன். இந்த கொஞ்சம் நெய்யில் எப்பயுமே ரசத்துக்கு நெய் விட்டுக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு போட்டுட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை, பெருங்காயம் இது வெடிச்சோடனே போடுறேன். நல்லா வெந்துட்டு அந்த தக்காளி இதெல்லாம் இப்போ கொஞ்சோண்டு துவரம் பருப்பு கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். அதை விட்டுருங்க. இந்த கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். அது படி இதெல்லாம் பொங்கி வரட்டும். அது இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டுக்கலாம். பொங்கி வர டயத்தில் கொஞ்சோண்டு சர்க்கரை போடுங்க. சர்க்கரையை போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இந்த தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொட்டிடலாம். இப்போ ரசம் விடக்கூடாது. ரசம் இந்த நார்த்த ரசம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது ஆறட்டும். கொஞ்சம் இப்போ சூட்டோடு விட்டால் கசந்து போயிடும். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் விடலாம். கொஞ்சம் ஆறட்டும். அது ரசத்துக்கு இந்த சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ண போகிறேன். இது ரொம்ப நல்லா காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலாக இன்னும் சேப்பங்கிழங்கு சும்மா ஒரு விசில் விடணும். நல்லா வெந்துடுத்து பாருங்கள். என்ன தொட்டா பாருங்கள், அமுங்கிறது பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. ஆனால் ஒரு விசில் விடணும். அப்புறம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கு பாருங்கள். இந்தமாரி டைத்தில் ஒரு விசில் விட்டு எடுத்துட்டு தோல் உரிச்சுட்டு பொடிப்படியாக கட் பண்ணிங்க. கட் பண்ணி கொஞ்சம் ஆறுனாலே இந்த வழவழப்பு கொஞ்சம் குறைஞ்சிரும். சூடாக போடாமல் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெயில் அப்படியே போட்டு பொரித்து எடுத்துருவேன். எடுத்ததுக்கப்புறம் நல்லா அப்படி போடும். ரொம்ப போடாதீங்க. ஒரு 4-5 போட்டு எடுத்து பொரிச்சேன். இந்தமாரி டைப்பில் எடுத்துடுறேன். ரொம்ப ப்ரௌன் கலராக வந்தால் கடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்தமாரி கொஞ்சம் ஒரு மாநிறமாக ரொம்ப எடுத்துடுறேன். கரெக்டாக இருக்கும் அது எல்லாத்தையும் பண்ணும்போது. சரி போடுறேன். ரசம் கொஞ்சம் ஆறிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகிடுத்து. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த நார்த்தங்காய் ஜூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதை விட்டுறோம். இது புளிக்கு பதிலாக இப்போ இந்த நார்த்தங்காயை போட்டு ஒரு கலக்கிட்டு மூடி வச்சிடணும். நல்ல வாசனையாக இருக்கு பாருங்கள் ரசம். இந்த பொரிச்சு சூடு இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கேன், ஒன்று பொரிச்சுன்னு இருக்கேன், ஒன்றும் முடியல. இந்த பெருங்காய பவுடர் கொஞ்சம். ஆக்சுவலாக கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் கார்ன்ஃப்ளவர் எடுத்துங்க. கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவு. நான் அரிசி மாவு எடுத்துட்டுருக்கேன். ஆக்சுவலாக ஒரு 1/2 கிலோவுக்கு மேலே இருக்க கிழங்கு சொன்ன 2-3 ஸ்பூன் எடுத்துட்டுருக்கேன். பார்த்து ரொம்ப வேண்டாம், கொஞ்சம் ஒட்டிக்கிறதுக்காக. அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வெறும் மிளகாப்பொடி அதையும் போட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டு மேலே பொரிச்சு போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துட்டு அப்புறம் திருப்பி கடுகு தாளித்து கொஞ்சோண்டு ஃப்ரை பண்ணுவேன். இது டியூன் பாக்ஸில் கொடுத்தா கூட அந்த ஃப்ரைனஸ், அந்த கிறிஸ்பினஸ் போயே போகாது, அப்படியே இருக்கும். அதுக்காக பண்ணுறேன். போட்டு பிறகு போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதை உப்பு போட்டிருக்கேன். உப்பு போடணும். இது மொத்தத்துக்கு தேவையான அளவு சேர்த்து உப்பு போடுறேன் நான்.
இந்த அவசரப்படாமல் பொறுமையாக பொரிச்சு எடுக்கணும். இது நல்லா கலந்து விட்டுருந்தாங்க பொரிச்சது எல்லாத்தையும். இந்த அரிசி மாவு கொஞ்சோண்டு, அப்புறம் மிளகாப்பொடி, பெருங்காயம், உப்பு இது எல்லாத்தையும் நல்லா இது பண்ணிடுங்க. இப்போ அடுப்பில் வந்து எண்ணெய் கொஞ்சோண்டு மிச்சம் இருக்குது. அந்த எண்ணெய் மிச்சம் வேண்டான்றதுனால அந்த எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி தான், பரவாயில்ல. கொஞ்சம் இப்படி போட்டுருந்தேன், கடுகு போட்டுட்டு அப்படியே போட்டு ஒரு பரட்டு பட்டுன்றேன். அவ்வளோதான், கடுகு வச்சுருக்கேன். இப்போ இதை அப்படியே போட்டுருவாங்க. சும்மா போட்டு ஒரு 2 நிமிஷம் ஒரு சூடாக இருக்கிறதுக்காக போட்டு அப்படியே சாப்பிட்டுருவாங்க. ஒரு 2 மினிட்ஸ் இருக்கட்டும். ஆஃப் பண்ணிடுவேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி இருந்தால் போட்டால் நல்லா வாசனை இருக்கும், அதுக்காக போடுறேன். போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன் அடுப்பை. அவ்வளோதான். நார்த்தங்காய் ரசம் ரோஸ்ட்டு. இந்த ரோஸ்ட் வந்து கலந்த சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த சேப்பாங்க ரோஸ்ட்டு ரசத்துக்கும் நல்லாயிருக்கும். இந்த நார்த்தங்காய் கிடச்சா மிஸ் பண்ணாதீங்க, உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கிடைக்கும்போது இந்த சீசனில் அட்லீஸ்ட் ஒரு 5-6 வாட்டி பண்ணிவிடுங்க, அது நல்லா உடம்புக்கு.